வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பாருங்கள். சாரி 7th சம்மு. ஸோ 7th சம் பாருங்கள். பாரி நீட்ஸ் 4 hours டு கம்ப்ளீட் யர் ஒர்க். ஓகேங்களா? பாரின்றவன் ஒரு வேலையை முடிக்க 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ஃப்ரெண்ட் யுவன் நீட் 6 hours டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க். அதே வேலையை யுவன் செஞ்சான்னா 6 மணி நேரம் செய்வான். இவன் பாரி ஃபாஸ்ட்டாக செய்வான், இவன் அதை விட கம்மியாக வேகத்தில் செய்வான். ஹவு லாங் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் இஃப் தே ஒர்க் டுகெதர். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின். வாங்க நம்ம சம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸோட 1 day ஒர்க், அதாவது அவன் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்ம அவனோட 1 day ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அவன் 4 மணி நேரத்தில் செய்கிறான் ஒரு வேலை அப்படின்னா பாரிஸோட 1 day ஒர்க் என்னது 1/4 அப்படின்றதா அர்த்தம். ஓகேங்களா? 4 மணி நேரத்தில் செய்கிற வேலை அதே 1 day ஒர்க்னா 1/4 இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி யுவன்ஸ் 1 day ஒர்க்கு, அவன் 6 மணி நேரத்தில் அதே வேலையை செய்வான். அப்போ அவனோட 1 day ஒர்க்கு 1/6. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க அப்படின்றதான் கொஸ்டின்னு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவனோட ஒரு நாள் வேலையையும் இவனோட ஒரு நாள் வேலை, ஓகேங்களா, பாரியோட ஒரு நாள் வேலையும் இவனோட ஒரு நாள் வேலையையும் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2க்கும் அடிஷன் நம்ம ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறு. ஸோ அப்போ 2க்கும் காமனாக நம்ம என்னது எல்சிஎம் எடுத்து தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 6க்கும் 4க்கும் எல்சிஎம் நம்மளுக்கு தெரியும். எப்படின்னு பாருங்கள். 2 எடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6, 2 2s are 4. அகைன் 2 எடுத்திங்கன்னா 3 1, அகைன் 3 எடுத்திங்கன்னா 1 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 4 3s are 12. அப்போ இந்த 4ஐயும் 6ஐயும் 12ஆக நம்ம மாற்றணும். ஓகேங்களா? ஸோ 12ஆக மாற்றினா கீழே டினாமினேட்டரில் ரெண்டுமே காமனாக என்ன வரும், 12 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 12 வரணும்னா அந்த 4 எதால் மல்டிப்ளை பண்ணணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ கீழே மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். மேலேயும் சேர்த்து 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா அதோட வேல்யூ மாறாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 6ஐ 12ஆக மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் 1 × 3 3, 1 × 2 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் 12, மேலே இருக்கிறது 3 + 5 5/12. ஓகேங்களா? ஸோ 2 பேரோட 1 day ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5/12. பட் அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளவு நேரத்தில் அந்த வேலையை செய்வாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தே கம்ப்ளீட் த ஒர்க்கு. ஸோ எப்போவுமே நம்ம எப்படி இங்கே கொடுத்துருக்கத தலையில் எடுத்தோமோ ரெசிப்ரோக்கலாக எடுத்தோமோ, அப்போ இதை நான் ரெசிப்ரோக்கலாக எடுத்தேன் அப்படின்னா அவங்களோட ஒர்க்கோட டைம் வந்துடும். ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா 12/5 ஹவர்ஸில் முடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 12/5ன்றதை நம்ம கட் பண்ணிங்க அப்படின்னா 2 5s are 10, டாட் வச்சு 2 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4. ஓகேங்களா? 2.5 ஹவர்ஸ் அப்படின்றது தான் அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்க ஆகக்கூடிய டைம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஒரு சின்ன சொல்லிடுறேன். டவுட் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சி 12ன்னு மாற்றி நான் அந்த மாதிரி செஞ்சேன். இதே இது எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்றப்பையும் இல்லை யோசிக்க முடியலை அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, 1/4 + 1/6 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 6 எங்கிட்டும் 4 எங்கிட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 × 6 6 + 1 × 4 4 டிவைடட் பை 4 × 6 24. ஓகேங்களா? 10/24 அப்படின்றது ஆன்சராக வரும். பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ் இருக்குது. கட் பண்ணிங்க அப்படின்னா 5 2s are 10, 12 2s are 24. ஸோ 5/12 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 மெத்தடு என்ன அப்படின்னா, இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா சின்ன நம்பர் தான் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்காமல் கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதே நம்பர் வரலாம், சம்டைம்ஸ் அதோட மல்டிபிள்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலும் நம்மளால் கட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம 8th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய 8th சம் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இனியா பாட் 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப்
ஆப்பிள்ஸ் அண்ட் பனானா ஓகேங்களா. ஆப்பிள் பனானாவும் சேர்ந்து மொத்தம் 50 கிலோ வெயிட்டில் ஃப்ரூட்ஸை இனியா வாங்குறா. She paid twice as much per kg for the apple as she did for the banana. பனானாவை எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறாளோ, ஒரு கிலோ எவ்வளோ வாங்குறாளோ அதை விட 2 மடங்கு ரேட்டை ஆப்பிளுக்கு வாங்குறா. அதாவது பனானா 5 ருபீஸ் வாங்குறா, ஒரு கிலோ 5 ருபீஸ் அப்படின்னா ஆப்பிள் வந்து ஒரு கிலோ 10 ருபீஸ் ஓகேங்களா. 5 ருபீஸ் இருக்க சான்ஸில் பனானா 1 கேஜி வந்து 50 ருபீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிள் வந்து 1 கேஜி 100 ருபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If Inia bought rupees 1800 worth of apples and 600 worth banana ஓகேங்களா. ஸோ அப்படி வாங்கும்போது பனானா வந்து மொத்தம் 600 ருபீஸ்க்கு வாங்குறா, ஆப்பிள் வந்து 1800 ருபீஸ்க்கு வாங்குறா. தென் ஹவு மெனி கேஜி ஆஃப் ஈச் ஃப்ரூட் டிட் சி பை. ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் எவ்வளோ கேஜி வாங்கியிருப்பா அப்படின்றதான் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வாங்க அப்படியே சென்டென்ஸை நம்ம சம்மா எழுத போகிறோம். இப்போ நான் கொஸ்டின் எடுத்து எழுதுறேன். ஆப்பிள் வந்து எக்ஸாகவும் பனானா வந்து ஒய்யாகவும் கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸோட வெயிட்டு ப்ளஸ் ஒய்யோட வெயிட் மொத்தம் எவ்வளோ கேஜி? 50 கேஜி ஓகேங்களா. இதுதான் வந்து என்னது எனக்கு இருக்கக்கூடிய ஹின்ஸு. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து மொத்தம் 50 கேஜி ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸுன்றதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டாச்சுன்னா ஒய்ன்றது எத்தனை கேஜியாக வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? 50 மைனஸ் எக்ஸுன்னு எடுக்கலாமா ஒய்யை ஓகேங்களா. இந்த ஒய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸை வந்து 50 மைனஸ் எக்ஸ், அதாவது ஆப்பிள் வந்து எக்ஸ் கேஜி வாங்குகிறேன், பனானா வந்து எவ்வளோ கேஜி வாங்குவேன்? 50ல் எவ்வளோ எக்ஸு போச்சோ அது போக மீதி இருக்காது தான். ஸோ ஒய்ன்றதை நான் வச்சுருக்கேன், ஆனால் அதே இதை 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. பனானா ஆப்பிள் வந்து எக்ஸ் கேஜி, பனானா வந்து அந்த 50ல் எக்ஸ் கேஜி போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் பனானா ஓகேங்களா. 2 விதத்தில் யோசிச்சிருக்கேன், ஒய்யாவும் 50 மைனஸ் எக்ஸாகவும் யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கேஜிக்கோட ரேட் எவ்வளவு? 1800 அவர் செலவு பண்ணியிருக்கான் ஓகேங்களா. அதே இது பனானாவை பார்த்தீங்க அப்படின்னா 50 மைனஸ் எக்ஸ் கேஜி ஓகேங்களா. இதுதான் பனானாக்கான கேஜி. எவ்வளோ ருபீஸு? 600 ருபீஸு. ஸோ ஆப்பிள் வந்து 1800 ருபீஸு எக்ஸ் கேஜி, பனானாவோட 50 மைனஸ் எக்ஸ் கேஜி 600 ருபீஸு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா சி பெய்டு ட்வைஸ் அஸ் மச் பெர் கேஜி ஃபார் த ஆப்பிள். ஒரு கேஜி ஆப்பிள் வந்து பனானா ஒரு கேஜி எவ்வளோ வாங்கினாலும் அதை விட 2 மடங்கு அதிக ரேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணணும், இதோட 1 கேஜி ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்பிளுக்கும் பனானாவுக்கும் 1 கேஜி ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் கேஜி வந்து 1800 அப்படின்னா 1 கேஜி வந்து எவ்வளவு? 1800 டிவைடட் பை எக்ஸ் ஓகேங்களா. இப்போ எக்ஸ் வந்து ஒரு 10T அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 20 கிலோ வந்து 1800 ரூபா அப்படின்னா ஒரு கிலோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? 1800 டிவைட் பை 20 போடுவோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான். எக்ஸ் கேஜி ஆப்பிள் வந்து 1800 ருபீஸ். அப்போ 1 கேஜி ஆப்பிள் வந்து 1800 டிவைட் பை எக்ஸ் ஓகேங்களா. ஸோ 50 கேஜி பனானா ரேட் வந்து 600 ருபீஸ். அப்போ 1 கேஜி பனானா வந்து எவ்வளவு? 600 டிவைடட் பை 50 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 கேஜி ஆப்பிள் வந்து பனானாவோட டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 100 ருபீஸு அப்படின்னா இது வந்து என்னது அதில் பாதியாக தான் இருக்குது, 50 ருபீஸ் ஓகேங்களா. இது 50 ருபீஸாக இருந்தால் தான் இது வந்து 100 ருபீஸ், இதோட டபுள் மடங்கு தான் இது. ஸோ அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் வர்றது தான் இது ஓகேங்களா. இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பனானாவோட 1 கேஜி ரேட்டோட டபுள் மடங்கு தான் ஆப்பிள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் 2 போடணும்னு நினைப்போம், பட் வந்து என்னது இதோட டபுள் மடங்கு இதுக்கு ஈக்குவல் கரெக்டாக. இது 50 ருபீஸ் அப்படின்னா இது 100 ருபீஸ் அப்படின்றத சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. அப்போ இதை 50யை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இது 100 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி 1800 டிவைடட் பை எக்ஸு அப்படின்றது இதோட 2 கேஜியோட சரி 1 கேஜியோட 2 டைம்ஸுக்கு ஈக்குவல் ஓகேங்களா. பனானாவை 1 கேஜியோட ரேட்டோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியதான் ஆப்பிளோட ரேட்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1800 டிவைடட் பை எக்ஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2 இன்ட்டு 600, ஸோ 2 இன்ட்டு 600 அப்படியே எழுதுகிறேன், டிவைடட் பை 5 மைனஸ் எக்ஸு. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே சிங்கிள் டேர்ம் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணலாம். இப்போ நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் ஓகேங்களா. ஸோ 2 ஜீரோ இருக்குது, இங்கே 2 ஜீரோ இருக்குது, கட் பண்ணிவிட்டேன்.
6 1 6 6 3 6 ஆர் 18 ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3 இருக்குது, இந்த 2 இந்த சைடு கொண்டு வாங்க. ஆர் இந்த 5/5 மைனஸ் எக்ஸை நான் இப்படி கிராஸாக கொண்டு போகிறேன், இந்த எக்ஸை இந்த சைடு கிராஸாக கொண்டு போகிறேன் ஓகேங்களா. ஸோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம், ஏன்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது கிராஸாக போகும்போது 3 × 5 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 × எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 3 × 5 15, 3 × மைனஸ் எக்ஸு மைனஸ் 3x ஈக்குவல் டு 2x ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 1 பை 1 எழுதுங்க, எனக்கு அவ்வளோதான் இடம் இல்லைன்றனால ஒரே இடத்துல எழுதுறேன். ஸோ 3x அந்த சைடு கொண்டு போகும்போது 2x ப்ளஸ் 3xன்னு மாறும் ஈக்குவல் டு 15 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 5x ஈக்குவல் டு 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 3 ஓகேங்களா. எழுதுறதுக்கு இடம் இங்கே நான் எழுதுகிறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15/5 ஓகேங்களா. இந்த 5 வந்து 15க்கு கீழே வந்துடும். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸுன்றது என்னது ஆப்பிள் ஓகேங்களா. ஸோ ஆப்பிள் வந்து எத்தனை கேஜி வாங்குறான் அப்படின்னா 3 கேஜி வாங்குகிறான். ஸோ இது 3 கேஜின்றது தப்பு. என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒன்று கவனிக்க விட்டுட்டோம். 50 மைனஸ் எக்ஸுன்றப்ப இந்த இடத்துல 50 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ 50 மைனஸ் எக்ஸ் எல்லா இடத்துலையும் வரும். இந்த பக்கம் போகும்போது 3 × 50 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. 3 × 50 150 ஓகேங்களா. ஸோ அப்போ 150. ஸோ 5x ஈக்குவல் டு 150 ஓகேங்களா. 5x ஈக்குவல் டு 150. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 150 டிவைட் பை 5 30 கேஜி ஆப்பிள் வாங்குகிறான் ஓகேங்களா. அப்போ பனானா வந்து எவ்வளவு 50 மைனஸ் எக்ஸு எவ்வளவு ஒய் ஈக்குவல் டு 50 மைனஸ் எக்ஸுன்றப்ப 50 மைனஸ் 30 20 கேஜி ஓகேங்களா. ஸோ பனானா வந்து 20 கேஜி, ஆப்பிள் வந்து 30 கேஜி ஓகேங்களா. ஸோ ஆப்பிளோட வெயிட்டு 30 கேஜி, பனானாவோட வெயிட்டு 20 கேஜி. இதை வந்து நீங்கள் சென்டென்ஸாக எடுத்து எழுதிக்கோங்க லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. இடம் பத்தலை, அதனால் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை கேஜி டோட்டல் கேஜி ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு 30 அண்ட் த டோட்டல் கேஜி ஆஃப் பனானா ஈக்குவல் டு 20 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி.